ஓம் மகா கணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 91 விஷ்ணு சஹஸ்ரநாமம். பாரபிருத் கதிதோ யோகி யோகீஷஹ சர்வகாமதஹ ஆஶ்ரமஹ ஸ்ரமணஹ க்ஷாமஹ சுபர்ணோ வாயு வாஹனஹ. பாரபிருத். இந்த பிருத்துங்கிறது நம்ம நிறைய பார்த்துட்டோம். பிருத்துங்கிறது என்னன்னா அணிவித்தல், சுமைதாங்கி. அதுதான் அணிவிக்கிறது. இந்த உலகத்தையே அவர் அணிவிச்சுட்டு இருக்கார், சுமையை தாங்கிட்டு இருக்கார் அர்த்தம். இந்த பாரத்தை, இது ரொம்ப சாமானிய அர்த்தம் தான். அந்த உலகத்தின் பாரத்தை, இந்த அண்டகத்தின் பாரத்தை, சுமைய தாங்கிக் கொண்டு சுமைதாங்கி அவர் அப்படிங்கிறார் பீஷ்மர். சத்தியமாக அப்படித்தானே இருக்கணும். கதிதஹ, கதிதஹனா எவன் சொல்லுகின்றானோ அதுதான் அர்த்தம். கதிதஹம் கதையாமின்னா நான் சொல்றேன் அர்த்தம். இது கதாலேந்து வருது. கதாங்கிற கதை, நம்ம தமிழ்ல கதைங்கிறோம் இல்லையா, வச்சனம். கதனம்ங்கிறது வச்சனம், சொற்பொழிவுகள், பேச்சுக்கள் எல்லாமே. கதிதஹ அவர் தான் வேதமே கொடுத்தார் இல்லையா, சுவாமி பகவான் தானே வேதங்களை கொடுக்கிறார். ரிக்வேதங்களுக்கு அவர் தான் அதிபதினு சொல்ற மாதிரி கதிதஹ எவன் சொல்லுகின்றானோ கதிதஹ அகம் கதையாமி அப்படின்னு சொல்லுவான். அதனால அகம் கதையாமி பேச வைக்கிறாம் கதா, நிறைய வார்த்தைகள் இருக்கு. அந்த கதனம்ங்கிறது சொற்கள், சொற்பொழிவுகள். அது எவன் சொல்லுகின்றானோ அவன் கதிதஹ. யோகி யோகி அவர் தான் யோகி. யோகானா நல்லா அர்த்தம் புரிஞ்சுக்கணும். யோகானா சேர்க்கை, சேர்க்கை ஆஃப் தி ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒன்றாக்குறது தான் யூனியன் ஆங்கிலத்துல. சேர்க்கிறது, ரெண்டுத்தையும் சேர்க்கிறது யோகம். அதுதான் யோகம், அதுதான் மூல அர்த்தம். அதுல இருந்து வந்துதான் அந்த யோகாசனங்கள், யோகம் லக்கி, நீ உனக்கு எல்லாம் யோகம் இருக்கு அதெல்லாம். அதுக்கப்புறம் தான் யோகம்னா, லக்கினா என்ன அர்த்தம்னா ஆத்மாவையும் சரீரத்தையும் வேறாம பார்க்காம அத்வைத ரீதியாக ஒன்றாக எவன் பார்க்கின்றானோ, வசுதைவ குடும்பம் அப்படின்னு எவன் பார்க்கின்றானோ, எல்லா ஜந்துக்களும் எல்லா மனிதர்களும் நாமே தான் அப்படின்னு எவன் பார்க்கின்றானோ அவன் தான் யோகி. அதுதான் யோகா. அப்புறம் ஆசனங்கள்லாம் வந்தது, சூரிய நமஸ்காரம், அந்த நமஸ்காரம் எல்லாம் இருக்கு. பதஞ்சலியுடைய அஷ்டாங்க யோகா, அஷ்டாங்க யோகா, அதுல வேற யோகா ஆசனங்கள் வேற. அதுல அஷ்டத்திலையும் வர யமக நியமக எல்லாம் இருக்கு. நம்ம எப்படி வாழ்க்கையில் நடந்துக்கணும் அதுல வருது அதுல. ஆனா யோகிங்கப்பட்டவர் இவர் தான். எல்லாத்துக்குமே மூலம் அவர் தான். ஆத்மாவையும் சரீரத்தையும் யோஜனை பண்றது, சேர்க்கிறது. யோகி ஈஷக அவர் தான் ஈசன். யோகங்களுக்கெல்லாம் நீங்க நியமக இல்லைன்னா சித்திகி, எந்த அஷ்டாங்க 8 விபாகங்களை எடுத்துட்டாலும், பிரத்யாகாரக தியானகன்னு எடுத்துட்ட பதஞ்சலி சொல்லிருக்காரு இல்லையா, முனிவர், பதஞ்சலி முனிவர். அதுக்கு எல்லாமே ஈஸ்வரன் இவர் தான். அதுக்குதான் அர்த்தம் யோகீஷக. ஏன்னா பீஷ்ம பிதாமகர் தெள்ள தெளிவா அவர் கொண்டு வரார் இந்த வார்த்தைகள் எல்லாம். சுவாமி தான், நாராயணன் தான் காரணம்னு மிக அழகாக கூறுகின்றார். சர்வ காம தஹ, தஹங்கிறது கொடுக்கப்பட்டவர், கிவர் ஆங்கிலத்தில். கொடுக்கப்பட்டவர், கொடுக்கின்றவர். சர்வம் எல்லாம், காமகங்கிறது விருப்பங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். நமக்கு வாழ்க்கையில துக்கங்கள் வரலாம், சந்தோஷங்கள் வரலாம். என்ன வாழ்க்கைங்கிறது ஒரு சிறு பயணம் தான். ஒரு 80-90 வயசுங்கிறது ஒரு சிறு பயணம். அதுல குடும்பங்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு. அந்த 90 வயசானா உடம்பு அப்படியே வயசாகி அப்படியே உதிர்ந்து போறதுதான். இது தர்ம சாஸ்திரம் தான் இது. அதுக்குள்ள நமக்கு ரொம்ப நாளா இருக்கணும்னு நமக்குள்ள ஆசையும் இருக்கு. அதனால இந்த வாழ்க்கைய, இந்த எல்லா விதமான விருப்பங்கள்லாம் இருக்கும், வெறுப்புகள் கூட இருக்கும். அதெல்லாம் வராம விருப்பங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டவர் தஹ அவர் தான், கொடுக்கின்றவர். சர்வம் எல்லாம். ஆஸ்ரமக, ஆஸ்ரம ஸ்ரமங்கிறது என்னன்னா உழைப்பு, முயற்சி. இதான் ஸ்ரம. ஆஸ்ரமங்கிறது என்ன, ஆதினம். நான் சொல்லியிருக்கேன், அந்த ஆப உபசர்க போட்டோம்னா இந்த இடத்துல அழுத்தமா கொடுக்கிறது. ஹோல் டே, ஆதினம், முழு தினம், முழுவதும், ஒரு முழு நாள், எப்பொழுதும் 24 மணிக்கணும் அப்படின்னு அர்த்தத்துல தான் அந்த ஆதினம். ஆசிரம எப்பொழுதும் உழைப்பு. அதுக்குதான் அந்த ஆசிரமங்கிறது இருக்க. நம்ம இப்ப ஆசிரமத்துக்கு நிறைய போறோம், அங்க முனிவர்கள்லாம் இருப்பாங்க, இப்ப சொல்லி கொடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இதெல்லாம் முழுவதும் நீங்க உழைப்பு தான். அதாவது மனோத்தியானம் கூட இருக்கலாம். சரீர வியாயாமம் இல்லாட்டி போனா கூட சரீர இது முயற்சிகள், உடற்பயிற்சிகள் இல்லாட்டி மனோபயிற்சி கூட தியானத்துல. ஆசிரம அவர்தான்.
எல்லாவித உழைப்புகள் முழுவதும் உழைப்புகள் நிறைவேறும் உழைப்புகள் முயற்சிகள் சுவாமி தான், நாராயணன் தான். ஆசிரமக அவர் ஸ்ரமணக. நான் சொன்னேன் ஸ்ரமணங்கிறது இவர்களுக்கு அந்த ஜெயின மதத்துக்கு ஸ்ரமணகன்னு சொல்லுவா. எல்லா வித முனிவர்களுக்கும் ஸ்ரமணகன் அந்த காலத்துல மாணிக்க வாச்சகர்கள் காலத்துல எல்லாம் சொல்லுவா. ஆனா ஆசிரமணக அப்படின்னாக்கா இது ஸ்ரமணகங்கிறது அவரு ஒரு முனிவர் தான். உழைப்புக்கு அதிபதி, உழைப்பே அவர், அது ஒன்று. முனிவரின் முனிவர் அவர் தான் ஒரு ஸ்ரமணகன்னு சொல்லுவா. அந்த காலத்துல நிறைய இருந்திருக்கா. மாணிக்க வாசகர் காலத்துல நம்மள தமிழ்ல 3ஆம் சங்கத்துல எல்லாம் இருந்திருக்கா. 3rd தமிழ் சங்கம்ல எல்லாம் நிறைய ஜெயினர்கள் நிறைய இருந்திருக்கா. அவளையே ஸ்ரமணகம்பா. ஆனா அதுக்கு நம்ம இத கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை நம்ம பிரமாவா எடுத்துக்க வேண்டாம். ஸ்ரமணகங்கிறத யார் உழைக்கின்றார்களோ அந்த உழைப்பே அவர் தான் சொல்ற மாதிரி தான். க்ஷாமக, இத பாருங்க. க்ஷாமகங்கிறது என்னன்னா, க்ஷாமங்கிறது உங்களுக்கு துர்பிக்ஷம் சொல்லலாம், வறுமை, வரியார் எல்லாம் க்ஷாமக. இப்ப சுவாமியே வரியாருங்கிறார். என்ன பீஷ்ம பிதாமகர் சுவாமியே வரியார்னா, நானும் ஏழைதாண்டா, நானும் வரியார் தாண்டா. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அழகா, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. அப்போ வரியாருக்கு கொடுக்கறதுதான் ஈகை, தர்மம். திருவள்ளுவரும் சொல்றார், சுவாமியும் சொல்றார், நானும் வரியார் தான். நீ மட்டும் வரியார் நினைச்சுன்னு நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கும் தனம் இல்ல. தனங்கிறது ஒரு சும்மா தங்க நாணயங்கள் மட்டும் அல்ல. மனசு நல்ல ஸ்திரமான மனசு தனம், நல்ல குணம் அது ஒரு தனம், நல்ல வாழ்க்கை ஒரு தனம், கோபம் இல்லாய்மை அது ஒரு தனம், நல்ல குணாதிசயங்கள் அது ஒரு தனம். தனங்கள்ங்கிறது வெறும் தங்க நாணயம் மட்டும் இல்ல. அப்ப க்ஷாமக, எங்கிட்டையும் க்ஷாமம் இருக்கு, பஞ்சம் எங்கிட்டையும் இருக்கு. நானும் பஞ்சத்தில் இருக்கப்பட்டவன் தான். நீ அதுக்காக பஞ்சம் இருக்குன்னு நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அர்த்தத்துல நான் சொல்றேன். இந்த அர்த்தமே க்ஷாமகங்கிறது பீஷ்ம பிதாமகர் ஆராய்ந்துதான் சுவாமியை சொல்றார். க்ஷாமக சுபர்ணக. சுங்கிறது மங்களகரமான வார்த்தை. சு மங்களம். சுங்கிறது ஒரு உபசர்க வச்சுங்கோ. பர்ணகங்கிறது சாதாரணமா இலைகளையும் சொல்வா. இல்ல இறக்கைகள், இந்த பட்சிகள்லாம் பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய இறக்கை அந்த விங்ஸ் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, அதுவும் சொல்லுவா, இலைகளும் சொல்லுவா. சூப்பர்ணக தங்க இலைகளும் சொல்லலாம். நல்ல மங்களகரமான இலைகள். செடியை மட்டும், விருட்சத்தை மட்டும், அஸ்வத்த மட்டும் சொல்லல சுவாமி. நிறைய பர்ணம் புஷ்பம் பலம் தோயம்ங்கிறார். பக்தியா யோமே பிரயச்சதி அப்படிங்கிறார். யார் பக்தியா எனக்கு வெறும் பர்ணம், அது ஒரு வெறும் இலை கொடுத்தா கூட, துளசி இலை வச்சா கூட போதும் சுவாமிக்கு. சுபர்ணக தங்க இலைகள், தங்க இறக்கைகள். பர்ணக நான் இறக்கைகள் அர்த்தத்துல போறேன். ஏன்னா பீஷ்மர் அண்டகத்தை வர்ணிக்கிறார். அந்த ஒரு இறக்கைய ஏற்றி அந்த ஒரு சக்தி கொடுத்தாதான் காற்று நமக்கு, அந்த உபயோகப்படுகின்ற ஒரு காற்று, ஒரு ப்ராடக்ட், ஒரு இஃபெக்ட் வருது. ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட், காரிய காரணம். அந்த காரண பாவங்கள்லாம் வருது, காரியங்கள் செய்யக்கூடிய காரணம். அந்த பாவங்கள் வரதுனாலதான் அண்டகம் வந்து எதுக்குமே ஒரு எனர்ஜி வேணும். வெறும் எனர்ஜி மட்டும் இருந்தா போறது, மேட்டரும் வேணும். எயின்ஸ்டீன் சொல்ற மாதிரி அந்த எனர்ஜி சுவாமி கொடுக்கிறார். இந்த இறக்கை அடித்ததுனால உனக்கு அவ்வளவு சக்திகள் வரும். காரணங்கள் இறக்க, காரணம் வந்து சக்தி, காரியம் வந்து இறக்க. அது அடிக்கிறதுனால காற்று, எனர்ஜி, பல எனர்ஜிகள், பல கான்டாக்ட்ஸ், அணுக்கள் நிறைய இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. உலகம் ஃபுல்லா அணுவின் அணுதான். அது நமக்கு கண்ணுக்கே தெரியாது. மேக்ஸ் லென்த்தும்பாங்க, மேக்ஸ் சைஸும்பாங்க, பிளாங்க் அப்படிம்பாங்க, பிளாங்க்ஸ் மெஷர்மெண்ட்பாங்க. அவன் இப்பதான் கண்டுபிடிச்சான், அதை விட்டுருங்க. அது அணுக்கள் ஒன்னும் தொட்டு போய்கிட்டு அதை போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா ஒரு ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கணும், ஒரு சக்தி ஒண்ணு தட்டி விடணும். அதை அப்போதான் ஒண்ணுக்கு ஒண்ணு அது தட்டிக்கிட்டு போகும். அணுக்கள், கண்ணுக்கு தெரியாத அணுக்கள். அந்த இறக்கைங்கிறது ஒரு விதமான ஒரு ஃபோர்ஸ், ஒரு காரணம், ஒரு காரியம். காரணம் வந்து சுவாமி கொடுக்கிற இறக்கைய பறக்க வைக்கின்ற ஒரு சக்தி சுவாமி கொடுக்கிறார். ஆற்றத்துக்கு ஒரு சக்தி கொடுக்கிறார். படபடான்னு அடிக்கிறதுக்கு ஒரு இறக்கையை அடிக்கணும் இல்லையா, நல்லா அது சக்தி கொடுக்கிறார். அதுதான் இதோடைய அர்த்தம். சுபர்ணக வாயு வாகன எல்லாம் பாருங்க, அண்டகத்தான் சொல்றார் சுவாமி. வாயுடைய வாகனம். வாகனங்கிறது வாககம்பா போர்ட் இருக்கு. வாகனம் நம்ம காரு, மோட்டாரு, சைக்கிள், பஸ் எல்லாம் வாகனம் தான். எது நம்ம எந்த வாகனம் நம்மளை கொண்டு போகின்றதோ அதுக்குதான் வாகனம். அதாவது ஒன் ஹூ கேரிஸ் அஸ், அதான் வாகன. வாயு காற்றுலயும் இருக்கார். காற்று ஒரு பெரிய சக்தி. காற்று பீஷ்மன் சொல்றாரு, ஒளி மட்டும் இல்ல, காற்று வந்து ஒரு
காரியம். அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பிலாசபில. அது இப்ப எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஹிந்து பிலாசபி படிக்கிறாங்க. அதனால சுவாமி வாயு வாகனம் சும்மா இதுக்குனால பீஷ்மர் இதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கார். ஓரோரு இதுக்கும் பொன்னான ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கு. இதுதான் அர்த்தம். இப்ப நான் உங்களுக்கு எண் குறிப்புகளை கொடுக்குறேன். 847 பாரபிருத், 848 கதிதஹ, 849 யோகி, 850 யோகீஷஹ, 851 சர்வ காமதஹ, 852 ஆஸ்ரமஹ, 853 ஸ்ரமணஹ, 854 க்ஷாமஹ, 855 சுபர்ணஹ, 856 வாயு வாகனஹ. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வைஸ்வர்யம் அபிவிருத்திர்பவதோ, சர்வ மங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.